ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம மாயாபுரியில் இருக்கிற வேக்ஸ் மியூசியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பேருக்கு ஏற்ற மாதிரியே நிறைய செலிப்ரிட்டிஸோடைய ரியலிஸ்டிக் வேக்ஸ் மாடல்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போனதுமே வந்து பைரட்ஸ் ஆஃப் த கெரபியன் மூவிலிருந்து நம்மளோட ஜானி டெப்போட வேக்ஸ் மாடலெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் தளபதி விஜயோட வேக்ஸ் மாடல் இருந்துச்சு, போப்போட வேக்ஸ் மாடல் இருந்தது, அண்ட் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட வேக்ஸ் மாடல் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வேக்ஸ் மாடல்ஸை வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. பட் சில வேக்ஸ் மாடல்ஸ் வந்து அவ்வளோவா ரியலிஸ்டிக்காக இல்லை. பட் சில வேக்ஸ் மாடல்லாம் ரொம்ப பயங்கர ரியலிஸ்டிக்காக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லயனல் மெஸ்ஸியோட வேக்ஸ் மாடல் வந்து எனக்கு சீரியஸாக ரொம்ப பிடிச்ச ஒரு வேக்ஸ் மாடலாக இருந்தது. நான் அது பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வேக்ஸ் மாடல்ஸே வந்து பயங்கரமாக இருந்த 2 மாடல்ஸ் வந்து ஒன்று டகோரோட வேக்ஸ் மாடல், இன்னொன்று வந்து சார்லி சாப்ளினோட வேக்ஸ் மாடல். இந்த 2 வேக்ஸ் மாடல் தான் பார்க்க கொஞ்சம் டெரிஃபிக்காக இருந்தது. அண்ட் தென் வந்து விராட் கோலியோட வேக்ஸ் மாடல் வச்சுருந்தாங்க, விச் வாஸ் குட். அது பெருசாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை. பட் விராட் கோலியோட வேக்ஸ் மாடல் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு வேக்ஸ் மாடல் கூட ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த 360 டிகிரி வீடியோ பூத்தில் நின்று வீடியோஸும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த 3D ஸ்பாட்டில் எல்லாம் இருந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்பாட்டில் வந்து பர்ஃபெக்டான பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி தான் இது வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக அது உங்களுக்கு பிரிண்ட்டும் பண்ணி தருவாங்க. தென் 9D எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு போயிருந்தோம். பட் பர்சனலி எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கலை. இப்போ யாருக்காவது 9D எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த வீட்டுக்கு போகிற வழியில் வந்து சன்செட் ஆகிறதையும் பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு.